டின்னருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கடப்பா செஞ்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 100 கிராம் பாசிப்பயிறு எடுத்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 2 சைஸில் பெரிய உருளைக்கிழங்கு வந்து 2 எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 கூட எடுத்துக்கலாம். அதை தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அது கூடவே போட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லை வேக வச்சு ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் 4 கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி அதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி வதங்குற கேப்பில் தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். தேங்காய் ஒரு 2 பீஸு, அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சியுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாசிப்பயிரை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கும். அப்போ உருளைக்கிழங்கு மட்டும் ஒன்றும் பதிவாக நம்ம மேஷ் பண்ணிட்டு அது கூட ஆட் பண்ணி நம்ம வதக்கிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சதெல்லாம் அதையுமே ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம், பாசிப்பயிரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால போக போக கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க நல்லா கெட்டியாகும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாசிப்பயிரையும் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கொரியாண்டர் போட்டு சர்வ் பண்ணால் கடப்பா நிமிஷத்தில் நினைக்கணும். அதோட முக்கியமான விஷயம், இதை சுட சுட சர்வ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டே. இதை இட்லி தோசைக்கெலாம் பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். நான் வந்து மொத்தமாக ஊத்தாப்பா மாரி தோசை ஊற்றிட்டு அதுக்கு தான் சைட் டிஷ் ஊற்றி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.